தீபாவளி பண்டிகை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாட தயாராக இருக்கும் இந்த வேளையில் குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அனைவரையும் வியக்க வைக்கும் வகையில் நடப்பாண்டில் புதிய புதிய பட்டாசுகள் அறிமுகமாகி உள்ளன. இது குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பு இதோ. ஒவ்வொரு வருடமும் தீபாவளி பண்டிகை நெருங்கும் போது சென்னை தீவு திடலில் பட்டாசு கடைகள் போடப்பட்டு வரக்கூடிய நிலையில் இதில் வாடிக்கையாளர்கள் ஆர்வமுடன் வாங்கிச் செல்வது வழக்கம். அந்த வகையில் 11வது ஆண்டாக இந்த ஆண்டும் தீவு திடலில் பட்டாசு விற்பனை அமோகமாக நடந்து வருகிறது. 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கு காத்திருக்கும் பொதுமக்கள் கடைசி நாளில் வாங்கினால் விலை விண்ணை முட்டும் என்பதால் ஓரிரு நாட்களுக்கு முன்னதாகவே பட்டாசுகளை வாங்கி குவித்து வருகின்றனர். இதன் காரணமாக தீவு திடல் தீபாவளி கொண்டாட்ட திடலாக காட்சி அளிக்கிறது. கடந்த ஆண்டு 60க்கும் மேற்பட்ட பட்டாசு கடைகள் போடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஆண்டு பாதிக்கும் குறைவாக மாறி போயிருப்பதுதான் சிறிய ஏமாற்றம். சமீப நாட்களாக சென்னையில் பெய்து வரும் மழையே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. அதே நேரம் பட்டாசு கடைகள் பாதிக்கு பாதி குறைந்த போதும் வாடிக்கையாளர்கள் கடந்த ஆண்டை விட அதிக அளவில் வருவதாகவும் விற்பனை சூடுபிடித்துள்ளதாகவும் கூறுகிறார் பட்டாசு கடை வியாபாரி ஜாகிர் ஹுசேன். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நிறைய புது ரக பட்டாசு நிறையா வந்திருக்கு குழந்தைகளுக்கான. கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டு 30% பட்டாசு விலை உயர்ந்திருக்குது. ஆனால் நாங்கள் அதை ஜிஎஸ்டி இல்லாமல் நாங்களே கட்டிக்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு சலுகை பண்ணியிருக்கோம். விலை அதே விலை தான் வருது, நாங்கள் உயர்த்தலை. அதே மாதிரி இருக்கக்கூடிய வகையில் எந்த விலைக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோமோ அது மாதிரி டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்குறோம். மக்கள் லைக் பண்ணி வருவாங்க. ஆனால் லாஸ்ட் இயர் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க மக்கள். அது மாதிரி இந்த வருஷமும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒவ்வொரு ஆண்டும் விதவிதமான பட்டாசுகள் அறிமுகமாகும். அந்த வகையில் நடப்பாண்டில் பறவைகள் பட்டாம்பூச்சி சாட்ஸ் வெடி சிறுவர் சிறுமியரை கவர்ந்துள்ளது. இதே போல ஒருவிதமான இசை ரீதியிலான ஒலியெழுப்பும் குயில் சாட்ஸ், வானில் பறக்கும் ட்ரோன் சாட்ஸ் போன்ற புதுவகையான வெடிகளை மக்கள் விரும்பி வாங்கிச் செல்கின்றனர். கடந்த வருஷமும் வந்தது, இந்த வருஷமும் வந்திருக்கு. புது வகையான இந்த சிங்கம், இந்த வாத்து, அது மாதிரி மற்ற நிறையா சக்கரத்தில் நிறையா புது டைப்லாம் வந்திருக்குது. அதே மாதிரி மேலே உள்ள அந்த ஹை சாட்லாம் நிறையா இருக்குது. குழந்தைகளுக்கான ஏகப்பட்ட நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாமே பசுமை பட்டாசு தான். அங்கே சைனா பட்டாசுக்கு வேலை இல்லை. எல்லாம் சிவாசியில் தயாரிக்கப்பட்ட பசுமை பட்டாசு தான் கொண்டு வந்து வியாபாரம் பார்க்குறோம். இந்த 30 கடையிலையுமே அதுதான் இருக்குது. மற்றபடி வியாபாரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியலை. இப்போ ஆரம்பித்து 2 நாளாக ஆகுது. இன்னும் 1 வார காலம் இருக்குது. மக்கள் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். குழந்தைகளை கவரும் விதமாக வயலின் வெடி, பனமழை வெடி, லாலிபாப் வெடி, 5 ஸ்டார் சாக்லேட் வெடி, கதாயுதம் போன்ற வெடிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. வாடிக்கையாளர்களின் தேவைக்கு ஏற்ப பட்டாசு கிஃப்ட் பாக்ஸ் 350 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதில் சிறியவர்களும் முதியவர்களுக்கும் ஏற்ற வகையில் புதிய வகை பட்டாசுகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தீபாவளி அன்று பட்டாசு வெடிப்பதற்கு காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், இரவில் 7 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே தமிழக அரசு அனுமதி வழங்கினாலும் கூட இந்த பட்டாசு விற்பனையானது காலை 10 மணி முதல் இரவு 12 மணி வரை நடந்து வருகிறது. ஸோ வெரைட்டிஸ் அதிகமாக இருக்குது. கிஃப்ட் பாக்ஸ் எல்லா வெரைட்டியும் கொண்டு வந்திருக்கோம். விற்பனை எப்படி இருக்குங்கிறது இனிமேல் தான் பார்க்கணும். நல்லா இருக்குன்னு எல்லோரும் எதிர்பார்க்குறோம். ரேட்டு எப்பயும் போல தான். உங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸ் ஐட்டம் ரேட்டு கொஞ்சம் கூடி இருக்குது இந்த தடவை. ஸோ மற்றபடி எவ்வளோ ஐட்டம் செலக்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் ரேட் இருக்கும். நம்மகிட்ட டிஸ்கவுண்ட்டும் போடுறோம் நாங்கள். ஸோ அதனால் எங்கள் விற்பனை நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். தாடை, இனிப்பு, கூடவே பட்டாசு, இந்த 3ம் சேரும் பொழுதுதான் பண்டிகையின் உண்மையான மகிழ்ச்சியை உணர முடியும் என்கிற அனைவரின் எதிர்பார்ப்பும் நிறைவேறி
இந்த தீபாவளி எல்லோருக்கும் நலம் தரட்டும். தீபாவளி என்றாலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முதலில் நினைவுக்கு வருவது பட்டாசுதான். இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்காக அதிக ஒலி எழுப்பக்கூடிய பட்டாசுகளை காட்டிலும் குறைந்த ஒலி எழுப்பக்கூடிய பட்டாசுகளான வான வேடிக்கைகள், மத்தாப்புகளின் மீதே மக்கள் ஆர்வம் காட்டி வருவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மாலைமுரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனாவுடன் செய்தியாளர் நந்தினி.